பாமகவில் ஏகப்பட்ட சிக்கல்கள் கிளம்பி இருக்கு. இந்த மகாபாரதத்தில் வரும் பாருங்க, இந்த குருக்ஷேத்திர யுத்தம், அந்த மாதிரி ஒரு யுத்த களமாகவே மாறி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயாவுக்கும் சண்டை. ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியில் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு சில பேர் ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு ஐயாவுக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு ஐயாவுக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் ரெண்டு பேருமே நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால எந்த ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த சித்திரை முழுநிலவு இதிலெல்லாம் கூட ரொம்ப காரசாரமான விவாதங்கள், வார்த்தை போர் இதெல்லாம் வலுத்துக்கிட்டே போகுது. இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணணும். லெட்ஸ் கோ டு தி ஷோ. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனையினுடைய அடிவேரை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க பெரிய ஐயாவுடைய ஃபேமிலி ட்ரீயை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபேமிலி ட்ரீ, இதுதான் ராமாயண ஃபேமிலி ட்ரீ. இப்போ நீங்க பார்க்கறது தான் பெரியய்யாவோட ஃபேமிலி ட்ரீ. நம்ம ஐயா ராமதாஸுக்கும் சரஸ்வதி அம்மாவுக்கும் பிறந்தது மொத்தம் 3 பிள்ளைங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஐயா அன்புமணி, மீதி 2 பேரும் பெண் பிள்ளைகள். ஒருத்தங்க காந்திமதி, இன்னொருத்தங்க கவிதா. இந்த காந்திமதி அப்படின்றவங்களுக்கு பிறந்தவங்க மொத்தம் 3 பேர். சுகுந்தன், பிரித்திவன், முகுந்தன். கவிதாவுக்கு பிறந்தவங்க 2 பேர், நிதர்சன், வசீகரன். நம்ம சின்னையா அன்புமணிக்கு பிறந்தவங்க 3 பெண் பிள்ளைகள், அங்கமித்ரா, சங்கமித்ரா, சம்யுக்தா. இதுல நம்ம ஐயா அன்புமணி தன்னுடைய மகள் அங்கமித்ராவை தன்னுடைய சகோதரி காந்திமதியினுடைய 2வது மகன் பிரித்திவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. இப்போ பெரியய்யா ராமதாஸ் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகள் வழி பேரன் காந்திமதியினுடைய கடைசி மகன் முகுந்தனுக்கு கட்சியில பதவி தரார். மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக இது நம்ம சின்னையா அன்புமணிக்கு பிடிக்கல. தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். கேட்கணும், யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நம்ம தம்பி ஒருத்தர் வீடியோ போடுவார்ல, நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஐயா நான் தான் அப்படின்ட்டாரு. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. ரைட், போயாச்சு. என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல சும்மாதான் நம்ம தான். என்ன சரி போ. என்ன இருந்தாலும் பெரியய்யாவுக்கு சின்னையா தன்னுடைய மகன் தானே, மகனுக்கு தான் கொஞ்சம் விட்டு தரலாம். எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சின்னையாவுக்கு பெரியய்யா அப்பா தானே, அப்பாவுக்கு தான் கொஞ்சம் விட்டு தரலாம். ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த சித்திரை முழுநிலவு மீட்டிங்ல இந்த பிரச்சனையெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது. குறையல, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது. வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 2-4 செல்போன் வச்சிருக்கிறேன், இன்னும் 4 வாங்கிக்க. என்ன இருந்தாலும் பெரியய்யா சின்னையா கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்தது கூடாது. செல்போன் வாங்கி கொடுத்து வந்துக்கலாம், பெருசா கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. பொழைச்சுக்கோ, ரியலைசேஷன் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது. ஆமா பெரியய்யா, இந்த மேட்ரை எல்லாம் சின்னையாவை தனியா கூப்பிட்டு பிரைவேட்லயே இதெல்லாம் பேசியிருக்கலாமே. இதுக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தணும்? இதை சொல்றதுக்கா இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி இவ்வளவு செலவு பண்ணணும்? நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன். சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது, 3வது தெருவில் வச்சிருக்குது என்று சொல்லி ஏமாற்ற முடியாது. யாரோ ஒரு தேர்ட் பர்சனை குறிப்பிடுற மாதிரி இப்படி பேசுறாரு. முடியாது தம்பி, நடக்காது தம்பி. சரி, இவரு தான் இப்படி பேசிக்கிறாரு, சின்னவராவது ஏதாவது நல்லபடியா பேசுவாரா அப்படின்னு பார்த்தா இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு தெரியவில்லை. நாமெல்லாம் யாரு? நெருப்பில் வந்தவர்கள் நாம். எதுங்க? நெருப்பில் வந்தவர்கள் நாம். அப்ப நாமெல்லாம் ஃபயர்ல தான் பிறந்தோமா?
நான் கூட இவ்வளவு நாள் நான் எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே. நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் Why? நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் தான். Really? Really? You believe that? You believe that? Hey guys, what if I told you there are people in India who were not born from their mother's womb, but from fire? Yes, fire, not metaphorical, not symbolic. I mean literally barbecue mode. Oh, really, dude? We can find many posts on Twitter and WhatsApp forwards claiming that some people were born from fire, not womb. Even politician Andumani mentioned this in a meeting. நெருப்பில் வந்தவர்கள் நாம். This proves they were born from fire, not Homo sapiens, but Homo toastians, because they are toasted on fire. Not like us, they are different. சம்மரில் நிறைய பேர் வேலை பார்க்கல நிர்வாகிகள். ஏன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம கட்சி அலுவலகங்கள் எல்லாத்துக்கும் ஏசி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஐயானா தெரியுமா சொன்னாராம், நெருப்பில் வந்தவர்கள் நாம். ஆமா, நம்ம சின்னையா எந்த காலேஜ்ல MBBS படிச்சாரு? அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள் ஏதோ முதலாம் பானிபட் யுத்தத்தில் முகலாயர்கள் பக்கத்தில் நின்னோமா, இல்லை பேட்டில் ஆஃப் பிளாஸேல பிரிட்டிஷாரோடு சேர்ந்து நம்ம வந்து பயணிச்சோமா தெரியாது. ஆனால் நம்மளாம் யாரு? இந்த மண்ணை ஆண்டவர்கள். இது பெரிய ஐயாவும் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காரு, சின்ன ஐயாவும் சொல்கிறார். ஆனால் இப்பொழுது சொல்லும்போது ஒரு விஷயத்தை அடிக்கோடு இருக்கிறார், கல்வி முக்கியம், இடஒதுக்கீடு முக்கியம் அப்படின்ட்டு. அதனால ஐயா கொஞ்சம் அப்கிரேட் ஆகியிருக்கார். இது நமக்கு சந்தோஷம் தானே, நம்ம இதை கைத்தட்டி தானே ஆகணும். வாழ்த்துக்கள். So next time your friend says, bro, you were born in a hospital, slapped in with ancient knowledge and say, I was forged like a sword in the mouth of a Vulcan. இந்த பேச்செல்லாம் கேட்குற இந்த சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் கண்டபடி பேசிடுறது. மக்கள் வந்து சந்தோஷமா வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றான்றாங்களே, யாரு அப்பாவுக்கு தான் ஒரு சால்னா அவன் நோ சத்தியமா டென்ஷன் ஆகுது, சமகாண்ட் ஆகுது. அப்பா அப்பான்னு அவன் ஒரு ஆளானாவா? அப்பா வீடியோ அவன் ஒரு ஆளே கிடையாது. அப்பானா என்ன சாதிச்சுட்டான் அவன் அப்பா? அவர் வயசுக்கு மரியாதை கிடையாது, அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கிடையாது. நமக்கு அவரை பிடிக்கல அப்படின்றது ஓகே, வி அக்செப்ட் தட். ஆனால் அதை எதிர்க்கிறத கூட நாகரிகமாக வைக்கலாமே அப்படின்றது தான் சிக்கலாக இருக்குது இல்லை? சொல்லுண்ணா, இவ்வளோ ஊழல் நடக்குது, அவன் என்ன சாதிச்சுட்டான்? உரிமை தொகைலாம் கொடுக்குறாரா? அது தேவையில்லையே. அந்த உரிமை தொகையில தான் வாழணும்னு தேவையே கிடையாது. ஓசி பஸ்லனா என் வீட்டுலலாம் அது மாதிரி அனுப்புறது கிடையாதுண்ணா. அந்த ஓசி பஸ்ல போன என்ன தேவை? அவன் கொள்ளையடிக்கிற பணத்துல தான் ஓசி பஸ் அனுப்புறான். அது பஸ் புரிஞ்சுங்க. அதோட நின்னார் அந்த தம்பி திருமாவளவனை பற்றி ஒரு கேள்வி. சத்தியமா டென்ஷன் ஆகுது, அவனை பத்தி பேசாத. திருமாங்கிற வார்த்தை நீ இனிமே எடுக்காத சத்தியமா, நீ சரியா? அவனை இங்க பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், உனக்கு தான் பிரச்சனை சரியா? நீங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, படிப்புக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, பதவிக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அப்ப எதுக்கு மரியாதை கொடுப்பீங்க? எதுக்கு மரியாதை கொடுப்பீங்க? சாதிக்கா? படிப்பால சாதிக்க முடியாதது, பதவியால சாதிக்க முடியாதது, சாதியால சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களே தம்பி? ஒரு ஆளே கிடையாதுண்ணா. இங்க இங்க என்ன நடந்துருக்கு, நீ அவனை பத்தி பேசுற பாருண்ணா. இல்ல வேணாம், அவனை பத்தி பேச வேணாம். வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வந்தாலும் அவனை அடிச்சு துரத்தான் போறோம். இந்த பேச்சு பேசுனதுக்காக இந்த தம்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணதுனால இவருக்கு மனமாற்றம் ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் சீக்கிரம் அப்கிரேட் ஆகுங்க. நீ அத்துமீறு அது செய் இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. என்னுடைய நோக்கம் என்ன, என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. தமிழ்நாட்டுல மகாபலிபுரத்துல நடக்குது மாநாடு. இந்த ரோடு யார சென்னை டு கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரே ஒரு டீ கடை கிடையாது. எல்லாத்தையும் காலி பண்ணி பாண்டிச்சேரிக்கு எடுத்து போயிட்டாங்களான்னு தெரியல. அப்படிங்களா? எல்லாம் பாரு, எல்லாம் ஜூஸ் குடிச்சுன்னு நாட்டாக்காரில் போய் வாங்கிட்டு வந்து சுகப்படுங்க. இதெல்லாம் தேவையா? பயம், அந்த பயம் கொடுத்தது யாரு? எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது, மக்கள் திரள் பயங்கரமாக இருக்கும், கூட்டம் கூடும் அப்படின்னா எப்படியாவது கடையை ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு தானேங்க இந்த வியாபாரிகள் சங்கம்லாம் முடிவெடுப்பாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் வருது,
கடை எதுக்குங்க அடைச்சிட்டு போகணும்? நான் சொல்லிங்க, நீங்கள் தாங்க சொன்னீங்க. பயம், அந்த பயம் கொடுத்தது யாரு? நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு. மாம், இனி நம்முடைய காலம் நாம் ஆள வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர வேண்டும். பூச்சி வெளி வேஷம் வெளி பேச்சு, கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி. ஆக தமிழக மக்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு. அதாவது நான் ஆட்சியில இருந்தோம்னா, நம்ம ஆட்சியில இருந்தா, நான் முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா? இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும். 4 செல்போன் வச்சிருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சுக்கோ, ரியலைசேஷன் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்புல இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அது எங்களால் மட்டும்தான் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, மாற்றுவதற்கு ஒருவரும் வருவோம். இந்த ராமதாசன் வைப்பான். வாங்க, இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு விடிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை. நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று இனி வரும் காலத்திலே ஒன்று கூடுவோம். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். சித்திரை முழு நிலவு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியய்யா எவ்வளவோ மீட்டிங்கை நடத்துறதுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருந்தாரு. ஆனால் நிறைய பேர் வரவே இல்லையா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ தலித்துகள் அல்லாத ஒரு மாநாடு அப்படின்னு ஐயா நடத்தினாரு. அந்த மாதிரி ஐயா அல்லாத ஒரு மாநாடு அப்படின்னு பாமகக்குள்ளாரையே பேச்சு போயிட்டுருக்கிறதா பேசிக்கிறாங்கய்யா. இதெல்லாம் உண்மையானு தெரியலைங்கய்யா. நீங்கள் தான் பார்த்து இதை எங்களுக்கு விளக்கணுங்கய்யா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். But